வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் எபிசோட் 25ஓட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததாக எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்ட் நடக்குது அப்படின்றது எபிசோட் 24ஓட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜானுக்கு இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை இனிமேல் தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாடகத்தை மூலமாக குழந்தை பெற்றுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே மும்புறமாக போயிட்டுருக்கு. அதுக்காக சூஸ் பண்ணவங்க தான் சுஜி. ஸோ அவங்க ஆரம்பத்தில் இவங்க ஒத்துக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அண்ணன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எப்படியும் சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம், அது என்னால் வேலைக்கு போயெல்லாம் என்னால் அடைக்க முடியாது. அப்படியே அடைச்சாலும் வட்டியை மட்டும் தான் என்னால் அடைக்க முடியும். நீ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியே ஏதேதோ சொல்லி அதுக்கப்புறம் அழுது பொழந்ததுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் செய்யணும். ஸோ இதுக்கான பே பண்ணுறது நான் ஒரு ரூபா சொல்லியிருந்தேன். பாலா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே பாலா அவ்வளோலாம் சொல்லலையா, 50 லட்சம் தான் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் பாலா என்ன காரணத்துக்காக அவங்க 50 லட்ச ரூபா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு 2 பேரும் ஒரு கன்ஃப்யூஸில் இருக்காங்க. இனிமே தான் பார்த்தீங்கன்னாக்கா பாலா ஆல்ரெடி அவங்க கம்பெனியில் வேறு டைப் வச்சு அவங்க கம்பெனி ஒரு பார்ட்னர் மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜானு 1,00,00,000 ரூபா கொடுக்குறத இவங்க ஏன் 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு 2 பேருக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது. எதனால் இந்த அமௌண்ட்டை சின்னதாக பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இந்த 50 லட்ச ரூபா எடுத்து இவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாலா ஏதாச்சும் சொல்லிட்டாரா என்ன? ஸோ இதை கேட்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜானு இன்னொரு பக்கம் சுஜியோட அண்ணனும் போயிருக்காங்க. அங்கே போய் நேரடியாக கேட்கும்போது ஸோ ஏதாச்சும் ஒன்று சொல்லி மடிப்பிட்டு தான் போகிறாங்க. எதுக்கு இவங்களுக்கு 1,00,00,000 ரூபா தரணும், நான் தான் சரி சின்ன அமௌண்ட்டாக சொல்லி 50 லட்ச ரூபா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் அதிகமாகலாம் சொல்லலை ஜானு அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கிட்ட சொல்லி சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் இங்கே சுஜியோட அண்ணங்கிட்ட பாலா என்ன தான் சொல்ல போகிறாரு, அவர் நம்பிடுவாரா? ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்புறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன், நீ அந்த அந்த பணத்தை தான் நீ சொல்லியிருக்கணும். ஆனால் நீ குறைச்சி சொன்னதுனால எனக்கு இது சரியாக படலை அப்படி இப்படின்னு அங்கே பார்ட்னர்ஷிப்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா பாலாவை வெளியேற்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா இங்கே பாலா மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக இருக்காருன்னு பார்த்தா அவர் ரொம்பவே மோசமாக இருக்கார். ஏன்னா ஆல்ரெடியே தன்னுடைய தம்பிக்கு ஜானு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதோ பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சரி நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு லாபத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சில்லியை யோசிச்சார் பார்த்தீங்களா. ஸோ அங்கேவே பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஏதாச்சும் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராம் அண்ட் ஜானு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் ஸோ அவங்கன்னும்போது தன்னுடைய வாரிசை இவங்ககிட்ட தான் ஒரு சரகச்சி மூலயமா தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்க போகிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு இனிமேல் சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி ஜானு வேறு அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்க நல்லாவே அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு அக்காவும் இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே அவங்களுக்கு வேறு கல்யாணமாகி ஒரே நாளில் மாப்பிள்ளை இறந்து போயிட்டனால இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் ஆசைப்பட்றாங்க. என்ன இந்த இடத்துல இன்னொரு பெரிய சிக்கல் உருவாக போகுது. இப்போ நம்ம ஜானோட அம்மா இருந்துட்டு அந்த குழந்தை இந்த மண்ணுக்கே வர விடாமல் நான் தடுத்துருவேன், அதாவது வயிற்றில் இருக்கும்போது நான் களைச்சி விட்ருவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வேறு கம்பெனியை வேறு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு வேறு கேட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லி அவங்கள மட்டம் தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன இன்ட்ரெஸ்ட் நடக்குது அப்படின்னு நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ சரகசி மூலிமா அந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை கண்டிப்பாக வரதான் போகுது. எனக்கு என் குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சுஜி கேட்க போகிறாங்க. இதுக்கு நம்ம ஜானு ராமு என்ன சொல்லி இவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வாங்க போகிறாங்க அப்படின்றது தான் இன்னுமே ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஆனால் இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டரை கரெக்டாக கன்சல்ட் பண்ணியிருந்தாவே இவங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அவங்க அம்மா இங்கே ராம் மூலயமா ஒரு குழந்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டரை வச்சு பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ஃபெயிலியர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்களுக்கான குழந்தை ஜானு வைத்த மூலமாக கண்டிப்பாக பிறக்க தான் போகுது. அதை நீங்கள் எதிர்பார்க்க தான் போகிறீங்க. ஜானு சொன்ன விஷயத்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பாலா நம்ம சுஜியோட அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் குழந்தை பத்து கொடுக்குறதுக்காக ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்லுவோம். அங்கே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா
டேய் நீ தான் அவங்களோட சொந்தக்காராச்சு இல்லடா, உன் தங்கச்சி தான் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 50 லட்ச ரூபா பணம் கொடுக்குறான்னு சொன்னாங்கடா அப்படின்னு வந்து சொல்லவும், அடடா நம்மளுக்கும் 50 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே வந்து சொல்லிட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயத்த எப்படி அவங்க கன்வே பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஹைலைட்டே இருக்குது. சரி பாலா சொன்ன மாதிரியே 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த 50 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவரும் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க. என்ன அவங்களோட ஃபேமிலியோ சுச்சுவேஷனை பொறுத்து தான் இவங்க அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ராம் வந்து வராப்புல, பாலா இது இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே வந்து மறைச்சிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அடுத்த மூமெண்ட்டே நடக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கே வந்து வராப்புல. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வாழைத்தாய் மூலமா குழந்தை பெற்றதுக்காக தேடிட்டு இருந்தீங்களா, அதுக்கு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்னு வந்து சொல்லவும், அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருண்ணே அது அப்படின்னு வந்து கேட்கும்போது, அது உங்களோட ரிலேஷன், நானும் உங்களோட ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எங்களோட ரிலேஷன் தான். ஆனால் இப்போ குழந்தை பெற்று கொடுக்குற மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கவும், அதான் என்னோடய தங்கச்சி இருக்காங்கல்ல அப்படின்னு என்னண்ணா நீங்கள் சொல்லிட்டுருங்க, அவங்களுக்கே கல்யாணம் ஆகி ஒரே நாளில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு வந்து குழந்தை பெற்று கொடுக்க சொன்னால் அது எப்படிண்ணே அப்படி வந்து கேட்கவும், அவங்க ஒத்துக்கிட்டாங்கம்மா. நீங்கள் வந்து என்ன பேசி கூட பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் வந்து வந்து பார்த்து பேசுகிறோம். ஓகே சொன்னா தான் ஓகே. ஆனால் நீங்களே அவங்கள கட்டாயப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகள் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. நமக்கு வந்து குழந்தை வரப்போகுது. ஸோ வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்று கொடுக்குறதுக்கு ஆள் நமக்கு வந்து கிடைச்சாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. சரி இந்த விஷயத்த நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களும் ஓரளவுக்கு எப்படி தெரிஞ்சு போயிருக்கு. நம்ம விக்ரம் இருந்துக்கிட்டு அடுத்ததாக வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போயிட்டு ராம்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஜானு எங்கே இருக்கா, ஜானை கொஞ்சம் வர சொல்லு, அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரக்குழம்பு வைக்கலாமா இல்லை பருப்பு சாம்பார் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கார். இதை போயிட்டு நம்ம ராம்கிட்ட வந்து பேசி வந்து கேட்கும்போது அவரு காது கேட்காத மாதிரியே இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து பேர் சொல்லி கூட கூப்பிடல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுகிறாங்க. இந்த மாதிரி அம்மா கூப்பிட்டாங்க ஜானுவை கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறேன். மச்சான் நீங்கள் நான் வந்து உன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான், அதுக்காக நானே போய் கூப்பிடனால இல்லை, அது உங்கள் தங்கச்சி தான், நீங்கள் கூட போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கூப்பிட்டா எனக்கு அவளுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை, நீ போய் கூப்பிட அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாத மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா அம்மாவை போய் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்க சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அத்தை இந்த மாதிரி தான் வந்து நான் காரக்குழம்பு வைக்கவா இல்லை பருப்பு சாம்பார் வைக்கவா அப்படின்னு வந்து அங்கே போய்ட்டு அதே மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க சாமி கும்பிட்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க செம்ம கடுப்பாகுது, என்னடா இவன் இப்படியே கேட்டுட்ருக்கானே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவன் சாமி கும்பிட்டு டேய் நான் தான் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கேன்ல, ஏன்டா இங்கே வந்து நொய் நொய் நொய்யின்ட்டுருக்க, நான் தான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, நம்ம கம்பெனியில் ஒரு வேலையை செய்யலைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டாச்சும் வேலையை செய்ய, ஏன்டா நீங்கள் வந்து எங்கள் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அத்தை நான் இங்கே வந்ததே ஹவுஸ் ஹஸ்பண்டாக வேலை செய்கிறதுக்காக தான், நீங்கள் அதை விட்டு என்னுடைய இதை வந்து நீங்கள் அழிக்க பார்க்குறீங்களா அப்படி இப்படி வந்து பேசிகிட்ருக்காங்க. சரி அம்மா ராம் ஏதாச்சும் சொன்னேன்னா, ராம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. காரக்குழம்பா இல்லை பருப்பு குழம்பா அப்படின்ட்டு. டேய் அதை பற்றி நான் கேட்கலடா, ஜானு அங்கே வர சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி ஏதாச்சும் சொன்னேன்னா, ஆமாம் சொன்னார், நான் நீங்களே போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வர சொல்ல போப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அத்தை சொன்ன உடனே வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஜானு ஏதோ ஒரு பிஸியான வேலையில் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து அவங்ககிட்டயும் அதே மாதிரி வந்து கேட்குறாங்க. ஜானு உனக்கு காரக்குழம்பு வேணுமா என்ன வேணும் அப்படின்ட்டு. நீ இதுக்கு முன்னாடி சைனீஸ் தான் எனக்கு ஒரு நாள் சொன்னால் பிடிக்கும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க அதனால் எல்லா நாளும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ராம். தயவு செஞ்சு நான் வேறு ஏதாச்சும் குக்கு கூட பார்த்துக்கிறேன், நீ அந்த வேலையை செய்யாத ராம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஜானு அதுக்குள்ளே என்னோடய சாப்பாடு வந்து உனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு. அதுக்கு இல்லைடா ராம், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, சரி உங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டாங்க என்ன இது அப்படின்னு கேட்கும். அம்மா மட்டுமா என்ன, இல்லை அண்ணனை தான் கூப்பிட்டான், என்ன பிரச்சனையா, என்ன சமாளிச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து இப்போ வந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா டேய் இது வேணாண்டா, இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது புரியாமல் இவங்க போயிட்டு வந்து எனக்கு வந்து சொத்துல பங்கு வேணும், கம்பெனியில் ஷேர் வேணும் அப்படின்னு வந்து போய் நிற்கிறாப்புல. ஸோ ஜானுவும் பார்த்தீங்கன்னாக்கா
சொத்து தானே பிரிச்சுப்போம், ஆளுக்கு 50-50ன்னு வந்து நம்ம விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, அது கம்பெனி எதுக்கு நான் உனக்கு பிரித்து தரணும்? உனக்கு கம்பெனியை பற்றி என்ன தெரியும்? கம்பெனியில் எத்தனை ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு உனக்கு தெரியுமா? அப்படி இப்படி வந்து ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதிலுமே அவர்கிட்ட இல்லை. இத்தனை கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு பதிலுமே தெரியல. இப்போ நான் உனக்கு பங்கை நான் பிரித்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வெறும் கம்பெனி வச்சு நீ என்ன பண்ண போகிற? கிளைண்ட் எல்லாமே என்னை நம்பி தான் வந்து இந்த ப்ராஜெக்டே கொடுத்துருக்காங்க. உனக்குமே ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற? வெறும் கம்பெனியை வச்சுக்கிட்டு. அதுக்கு தான் வேணாம், என் கம்பெனி என்கிட்டயே இருக்கட்டும், ஷேர் எல்லாம் தர முடியாது, நீ வேணா ஒன் ஆஃப் த பார்ட்னராக வேணா இரு, மற்றபடியெல்லாம் உனக்கு பங்கெல்லாம் தர முடியாது, ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே சொன்னதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னாக்கா, ஜானுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து பங்கு பிரித்து கொடு அப்படின்னு வந்து அங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லவும், அம்மா அவள் வாடகை மூலமாக குழந்தை பெற்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள்? அப்படி டேய் எல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் என்ன பண்ண இது பண்ணணும் எனக்கு தெரியும், நீ அமைதியாக இரு, அந்த குழந்தை இந்த மண்ணுக்கு வராது, அதுக்குள்ளேயே நான் கடவுளையே எல்லாத்தையும் முடிச்சிடும்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்து சுஜியை பார்த்து மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமும் ஜானும் வந்து பைக்கில் வந்து புறப்படுறாங்க. நேராக பார்த்தீங்கன்னாக்கா சுஜியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வெளியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சுஜியோட அண்ணன் வந்து வரவேற்கிற மாதிரிலாம் நின்றுட்டுருக்காங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி இவங்க சரி, அம்மா எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அன்றைக்கி வீட்டுக்கு வந்தீங்க, ஓகே, இன்றைக்கி இங்கே கூடவா நிற்கணுமா அப்படின்னு வந்து கேட்கும். இல்லை ஒரு இதுதான், சரி வாங்க உள்ளே போகலாம், சரி நீங்களே போய் கேளுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடியே வந்து சுஜியோட அண்ணன் வந்து எல்லாத்தையும் சொல்லி வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வாங்கின கடன், உனக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கடன், இது எல்லாம் நிறையவே இருக்குது. 2 பேரும் வேலைக்கு போய் கூட அதெல்லாம் அடைக்க முடியாது. அதனால் ஒரே ஒரு பேமெண்ட்டாக இவங்க கொடுக்குறேன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ வந்து இன்னொரு கல்யாணம் உனக்கு பண்ணி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இருக்காதம்மா, நீ இதுக்கு ஒத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணி தான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து ஜானு கேட்கவும் கொஞ்சம் நேரம் அப்படியே தயக்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? சுஜி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு சொல்லிவிடுங்க, வேணாம் யாராச்சும் கட்டாயப்படுத்தி தயவு செஞ்சு வேணவே வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜானு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்கவும் சுஜி எந்த பதிலையுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இருங்க ஜானு, எனக்கு உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்க சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல, அம்மா எதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து பதிலாக சொல்லணும், நான் உடனே வந்து இதில் பதிலாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா அது சரியாக இருக்காது, நான் எந்த ஒரு விஷயமே ரொம்ப யோசிச்சு தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கிடைக்க போகுது. ஸோ அது ரொம்பவே நம்ம இந்த குலத்துக்கு குடும்பத்துக்காக வந்து இந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. பை காய்ஸ்.